வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாட்டோட உரிமையாளர் முன்னாடியே இந்த மாட்டை இந்த நாய் கடிச்சிருக்கு. அந்த நாய் கடிச்ச உடனே அவர் டென்ஷன் ஆகி அந்த நாயை கட்டி எடுத்து அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அதை இன்னொருத்தர் பார்த்துட்டு இப்படி வாயில்லாத ஜீவனை அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டுக்கு வர்றாரு. ஐயோ இதெல்லாம் நடந்ததுயா, அதனாலதான் நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து சப்போர்ட்டுக்கு வந்தவரையே இந்த நாய் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு 5 அறிவு ஜீவன் தான். அதுக்கு யார் அதை அடிச்சான்னு தெரியல. அந்த பதட்டத்துல அது யார் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்க காலை பிடிச்சி கோவத்துல கடிச்சிருச்சு. அதே மாதிரி ரோட்ல நிறைய பேர் குழந்தைங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம நாய்கள் கடிக்க செய்யுது. எல்லா நாய்களும் சொல்ல, ஒரு சில நாய்கள் கண்டிப்பா கடிக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. மனுஷாலே நம்மளே பாத்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இல்லையே, ஒரு சில டைம் கோவப்படுறோம்ல, அந்த மாதிரிதான் நாய்க்களுக்கும் கோவம் வரும். அதுங்களும் ஒரு சில டைம் இருக்கிற கோவத்தை எதையோ ஒன்னத இப்படி பண்ணி காமிச்சிருது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு குழந்தைய நாய் கடிச்சு செத்ததுனால சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. டெல்லியில இருக்க எல்லா ரோட்டு நாய்களையும் இவாக்குவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அனிமல் ஆக்டிவிஸ்ட் எஸ்பெஷலி. சோ அவங்க எல்லா நாயுமே இவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது குட் ஆர் பேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல குட்டும் இருக்கு பேடும் இருக்கு. சோ கோர்ட் சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க அனிமல் ஆக்டிவிஸ்ட் இவ்வளவு பேர் போராடுறீங்களே, அந்த போன உயிர் திரும்பி வருமா, குழந்தை உயிர் அப்படின்றது அவங்களோட ஒரு பாயிண்ட். பட் ஆக்டிவிஸ்ட் அனிமல் லவர்ஸ் இவங்களோட மனஸ்தாபம் என்னன்னா, ஏன் ஒரு ரோட்ல போகும்போது செயின் ஸ்நாச்சிங் பண்றாங்க, ரோடு இவ்வளவு கேவலமா இருக்கு, குண்டும் குழியுமா, அதுல விழுந்து இவ்வளவு பேர் சாவுறாங்க, ஆக்சிடென்ட் மூலியமா எவ்வளவு பேர் சாவுறாங்க, உமனுக்கு அவ்வளவு அநியாயம் நடக்குது, அவ்வளவு இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அதுக்கு சட்டம் திட்டம் எடுத்துன்னு வரல. பொலிட்டீஷியன்ஸ் இவ்வளவு கரப்ஷன் பண்றாங்க, அதுக்கு யாரும் சட்டத்திட்டம் ஒழுங்கா எடுத்துன்னு வரல. இருக்கிற மனுஷால் பண்ற கொலையோட இந்த நாய்ங்க கடிச்சு சாவுற தொகை 1% கூட இல்லைன்றது அவங்களோட கருத்து. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இல்ல இட்ஸ் நாட் அலவ், கண்டிப்பா இவாக்குவேட் பண்ணும். டெல்லியில இருக்க டாக்ஸ் எல்லாம் மிக விரைவில் இந்தியா ஃபுல்லா கூட இந்த லா வர சான்சஸ் இருக்கு. சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you next video. Bye.